ஸ்டார் அப்படின்ற படம். ஸ்டாருடைய ட்ரெய்லர் பார்த்தோன்னே அப்பா என்னடா இது, இப்படி ஒரு படமா? ஆனால் நம்ம தமிழ் சினிமா தான் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் பேசின்னு இருக்காங்களே, பொதுவாக இண்டஸ்ட்ரியிலே பேசின்னு இருக்காங்க. ஏன்னா சின்ன படங்கள் எதுவுமே வந்து அவ்வளோ வெற்றி அடைய மாட்டேங்குது. பெரிய படங்கள் வந்து ஏதோ 1-2 நாள் தான் வருது ஒரு வருஷத்துக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்த போதுப்பா கவின் தான்ப்பா அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு போய் இந்த படத்தை பார்த்தேன். ரைட்டர் டைரக்டர் வந்து இலான், இதில் மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் கவின் இருக்கார், லாலு மலையாள ஆக்டர், அவர் எதுக்கு இதில் போட்டாங்கன்னு தெரியல. தமிழில் வந்து அப்பாரோளுக்கு ஆளே இல்லை போல இருக்குது, தமிழ் ஆக்டர்ஸுக்கு நடுவில் இல்லை அவர் ஏதாவது ப்ரொடியூசர்கிட்ட ஏதோ லிங்க் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் ஆயிடுது சினிமா இண்டஸ்ட்ரியில், அதுதான் நடந்துன்னு இருக்குது. அதனால தான் வந்து பல நல்ல ரோல்கள் வந்து பல தேவையில்லாத ஆட்களுக்கு போயிடுது. சரி, அது எப்படியோ போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 2 ஹீரோயின். ஐயோ படத்தை வந்து அதாவது ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம், அதாவது 5-6 செக்ஷன் பார்க்குறோம். இந்த 5-6 செக்ஷனை வந்து செக்ஷனாக பார்த்தோம்னா வந்து சூப்பராக இருக்கும். இதை ஒரே படமாக பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அனிமல் படம் வந்து ஹிட்டாக காரணமே அந்த அப்பா சென்டிமெண்ட்டு, அப்புறம் அவனுடைய அந்த வெறுப்பு, அது மட்டும் தான். அதுக்கு நடுவில் நிறைய பைத்தியகாரத்தனமான ரொமான்ஸு அது இது இதெல்லாம் வரும் பாருங்கள். இதெல்லாம் வரும்போது அதை வந்து மக்கள் வந்து இரிட்டேஷன் ஆனாலும் இந்த அப்பா சென்டிமெண்ட்டு இந்த பார்ட் வரும்போது இதை வந்து இது வந்து அதை ஓவர் ஷேடோ பண்ணிடும். இந்த பார்ட்ஸ் வந்து ஓகே இந்த படத்தை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிடுறோம்ப்பா, இந்த படம் சூப்பர் ஓகே அப்படின்றது தான் அனிமல். அது பாகுபலி அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே ஃப்ளோ, ஒரே மாதிரி போகிறோம். அது வந்து டைரக்டருடைய டேலண்ட்டா இல்லை எனக்கு டேலண்ட் இல்லையா, எனக்கு டேலண்ட் இருக்குது ஆனால் வந்து ஒரு 5 அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு 5 பேரையும் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க சொல்லி 5ஐயும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து இதை வந்து எடிட்டர் பிரதீப் ராகவ் வந்து பயங்கரமாக ராகவ் லாரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறார் இதில் எடிட்டிங். அதனால தானோ இந்த படம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி இந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பலரும் வந்து இதை பார்த்துட்டு இரிட்டேஷன் ஆவாங்க பசங்கள்லாம். என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஹீரோயின், அந்த ஹீரோயின் வந்து இந்த படத்துடைய கதை நான் ஸ்டார், அவர் வந்து ஒரு ஸ்டார் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு, அவங்க அப்பா ட்ரை பண்ணார் நடக்கலை, அதனால் அவர் வந்து பிள்ளைக்கு வந்து எல்லாம் கொடுக்குறாரு, அவரால் முடிஞ்சதெல்லாம் கொடுத்து நீ ஸ்டார் ஆகுடா நான் பார்த்துக்கிறேன்டா. இந்த மீசை இல்லாமல் ஒரு சீன்லாம் இருக்குது, அந்த சின்ன பையனா நீ வந்து மீசையை மறைச்சிட்டேன்னா நீ வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்றது ஒன்று கிடையாது. அதை முதல்ல தமிழ் சினிமாவில் புரிஞ்சுக்கோங்க. தமிழ் சினிமாவில் மொத்தத்தில் நம்ம இந்தியாவிலேயே வந்து அதை புரிஞ்சிக்காத பசங்க தான் வந்து அப்படியே நான் ஜெயிச்சிட்டேன் நீ ஜெயிக்கிறதுனா என்னது எனக்கு தெரிலப்பா, எப்படியாவது போட்டோம். இவர் என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வருது, அதுக்கப்புறம் பார்த்தா இவர் பாம்பே போகிறாரு, சினிமா இண்டஸ்ட்ரி கற்றுக்கிறதுக்காக பாம்பே போகிறாராம். ஒருவேளை இப்படி ஒரு உண்மை இருக்குதோ என்னமோ தெரியல. இங்கே நிறைய இன்ஸ்டியூட்டெல்லாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் வேலைக்காகாத இன்ஸ்டியூட் போல் இருக்குது. இது ஒருவேளை நம்ம ரைட்டர் ஒரு அனுபவித்த ஒரு விஷயமா இருக்கும், அதனால் அவர் வந்து அதை ரைட்டிங்கில் வேற வச்சுருக்காரு போல இருக்குது. எப்படியோப்பா ஐயோ ஒரு 10 படத்தை வந்து 10 அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு 10 ஃபுட்டேஜ் 10 பீஸாக எடுத்து அந்த 10 பீஸையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து நம்ம பிரதீப் ராகவ் நான் வந்து எடிட்டர் பேர்லாம் சொல்ல மாட்டேன், இதனுடைய எடிட்டரை வந்து நான் தேடி எடுத்து பார்த்தேன், யாரா எடிட்டிங் பண்ணிக்கிறான். ஆனால் இந்த ட்ரெய்லர் பண்ணிக்கிறான் பாருங்கள், அதுவும் இவனே தான் பண்ணியிருப்பான் போல இருக்குது, எடிட்டரே தான் பண்ணியிருப்பார் போல இருக்குது. ட்ரெய்லரை பார்த்தா அப்பா என்ன ஒரு ட்ரெய்லர், ஐயோ கடைசியில் பார்த்தா புஷ் ட்ரெய்லருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையாடா, ஏடா இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க. இதுக்கு வேறு பார்த்தா நெல்சன் புகழறாரு, இவர் புகழறாரு, அவர் புகழறாரு, நிறைய பேரை வச்சு புகழ வச்சு அதில் வேறு யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒரு சர்ப்ரைஸு ஐயோப்பா இவனுங்க பண்ணுற அக்கப்போ இருக்குது. ஸ்டார் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாருக்கும் வாருக்கும் நடுவுலேயே இருக்குது. நம்ம நெல்சன் பேச்சை கேளுங்க. ஸ்டார் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கவின் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ப்ளஸ் வந்து இந்த இளனோட ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் எவ்ரிதிங் இஸ் லைக் இந்த எமோஷன் எல்லாமே வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் யுவன் சாரோட பிஜிஎம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்.